முக்கியமான ஜெபத்தை நம்முடைய குடும்பங்களில் அபியாசப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. ஒவ்வொரு வரி வரியாய் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு அபலை, ஒரு ஏழை, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவளுக்கு ஏதாயிலும் உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு சில நிமிடங்கள் அவளுக்கென்று ஒரு வீடு கிடைத்தால், கையில் இருக்கிற ஒரு குழந்தையோடு வாழ்கிற அவளுக்கு எப்படியாவது அவங்க பிழைத்துக் கொள்வாங்க. உதவி செய்யுங்க. எத்தனை ஆச்சரியம்! ஆண்டவருடைய கண்களிலே மாபெரும் தயவு உண்டாகி, ஆச்சரியமான விஷயம், நம்ப முடியாத விஷயம். இந்த 1 லட்சம் ரூபாய் வீடு, பத்திர செலவு, அலுவலகம் எல்லாம் சேர்த்து 1,60,000 ஒரு வீடு அரசாங்கத்தில் புக் பண்ணுவதற்கு அந்த மகளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஒரு ஜெபத்தின் ஆழம், ஆவிக்குரிய ஆழம், தேவ சமூகத்தில் இந்த வசனத்தினுடைய ஆழமான ஒரு அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். NKJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல I am poor and needy. எப்படி எழுதியிருக்கிற இந்த வசனம்? But as for me, but I am poor and needy. Yet the Lord thinketh upon me, thou art my help and my deliverer. Make no tarrying, O my God. நல்ல கவனிங்க. இது NKJVல, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, பட் ஐ எம் புவர் அண்ட் நீடி. அவர் எழுதுறார், yet the use things upon me, you are my help and my deliverer. Do not delay, oh my God. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தர் சமூகத்துல தாழ விழுந்தவன் பேசுறான். நான் ஏழை ஆண்டவரே, நான் ஏழை, நான் பலவீனமான மனுஷன். இந்த மொழிபெயர்ப்ப, ஒரு மொழிபெயர்ப்பு பலவீனம், அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம், உதவியற்றவன். யாரு இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அதுதான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மை காட், கம் குயிக்லி டு ஹெல்ப் மீ. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஜெபத்தை நம்ம பண்ண போறோம். இனிமே டோன்ட் டிலே. சபையில இனி எதுவும் டிலே ஆகக்கூடாது ஆண்டவரே. இந்த வைராக்கியத்தோடு தான் நாங்க வந்திருக்கிறேன். டோன்ட் டிலே. இனி தாமதம் அப்படிங்கிறது வரவே கூடாது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இனி தாமதம் அப்படிங்கிற ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. போதும், காத்திருந்தது போதும், பொறுத்திருந்தது போதும். நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை தீவிரப்படுத்த இல்ல, ஆண்டவர் கையை பிடிச்சு அசைக்கிற
ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணி ஆகணும். ஆமென். அந்த ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. நல்ல கவனிங்க. முதல் காரியம் தாவீது சொல்றான், I am poor and needy. உண்மையாகவே நான் ஒரு ஏழை ஆண்டவரே, நான் தேவை நிறைந்தவனா இருக்கிறேன், உதவி அற்றவனா இருக்கிறேன், சிறுமை உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப இது எங்க காலையில எங்க குடும்ப ஜெபத்துல நேற்றைக்கு வாசித்த சங்கீதம். ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். உதவியற்ற நிலையில, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில, ஊழியக்காரனாகிய நான் கூட மறந்த நிலையில, தனிமை அது ரொம்ப கொடூரமானது. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், அந்த நிலைக்கு நான் போயிருக்கிறேன். அந்த நேரத்தில் கர்த்தர் காலைய பிடிச்சிடலாம் பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா யாருடைய காலை பிடிக்கலாம்? கர்த்தருடைய கால்களை நான் பிடிச்சிருக்கிறேங்க. மோசேகிட்ட சொன்னார் பாருங்க, என்னை விட்டுரு. அந்த நிலைக்கு நம்ம ஜெபம் போகணும். என்னை விட்டுடு மோசே, என்னை விட்டுடு அப்படின்னு. இல்ல, விட மாட்டேன். தீங்கு செய்வதற்காய் எகிப்திலிருந்து நீர் கொண்டு வந்தீர். ஆண்டவரே, என் பிள்ளைங்க இந்து மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள சும்மா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கா சபை? இல்ல ஆண்டவரே, தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். I am poor and needy. நான் ஏழை ஆண்டவரே. சின்ன ஜெபம் பெரிய வேலையை பண்ண போதுங்க. வாட்ஸ்அப்ல இன்னைக்கு இயேசுவின் பர்வதத்துல செத்து போன ஒரு டாக்டரை மனைவியினுடைய ஜெபத்துல உயிரோட எழுந்ததை நான் அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் கேட்டீங்களா என்னன்னு தெரியல. இயேசுவின் பர்வத வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன். எத்தனையோ மைல் பிரயாணம் கார் ஓட்டணும். அவர் போய் அவர் டாக்டர் தொழிலை செய்யணும். அப்படி போகிற வழியிலே ஒரு மாதிரியா இருந்திருக்கு. வழியில ஒரு கிராமத்துல நிப்பாட்டி அந்த டாக்டர் அங்கே ஆஸ்பத்திரியில் இல்ல, சாப்பிட போயிட்டார். ஒரு இசிஜி எடுத்து பார்த்ததுல அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. ஒய்ஃபுக்கு உடனே போன் அடிச்சு சொல்லியிருக்கிறார். ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க, பத்திரமா வந்து சேர்ந்துருவீங்களான்ட்டு. வந்துருவேன் தைரியமா சொல்லியிருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அவர் போய் சேர்ந்த காலத்துல ஒரு ஜீவன் பிரிந்தது. அந்த மனைவியினுடைய கண்ணீர், அந்த மனைவியினுடைய ஜெபம், சின்ன ஜெபம், நாடி துடிப்பு செயல்படுறத பார்த்திருக்கிறாங்க. நான் அப்படிதாங்க பார்த்தேன். ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பும் போது முதல்ல அந்த நாடி துடிக்கிறத தான் பார்த்தேன். சிவசுப்பிரமணியன் எங்க கணக்கு பிள்ளைய கர்த்தர் உயிரோட எழுப்புனார். நான் அடிக்கடி ஆராதனை முடிஞ்சு என் மனைவிட்ட காமிச்சிட்டு போவேன். உட்கார்ந்து இருக்காரு பாரு இந்த மனுஷன், அவர் உயிரோட எழுப்பணும். ஒரு தடவை நம்ம சர்ச்சில் வந்து அந்த மனுஷன் சாட்சி கொடுத்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஒரு முறை கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவர் உயிரோட எழுப்புனது பொய்யல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல பரலோக தேவன் உங்களோட பேச விரும்புற, ஒரு ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் தன்னை படைத்தவரை, அவனை உண்டாக்கினவரை என்ன செய்யறானா? படிங்க நீதிமொழிகள் 17:5. நீதிமொழிகள் 17:5 படிங்க. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். நல்லா கவனிச்சீங்களா? தயவு செய்து இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல நீங்க பெரிய பெரிய பாவங்கள் இருக்க, ஆனா ஒரு ஏழையை நம்ம என்ன பண்ணிருப்போம் நமக்கே தெரியாம, ஒரு ஏழையை என்ன பண்ணிருப்போம்? பரியாசம் பண்ணிருப்போம். அவனை உண்டாக்கினவரை நாம் என்ன பண்ணிட்டோம்? நிந்திச்சிட்டோம். நீங்க போய் ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், நீ என்ன நிந்திச்சன்னு கேட்பார்.
நான் எங்க ஆண்டவரே உங்களை நிந்திச்சேன் நீங்க சொல்வீங்க? அந்த ஏழையை கேவலப்படுத்தினில்ல, அப்ப நீ யாரை கேவலப்படுத்தின தெரியுமா? அவனை உண்டாக்குன என்னதான் நீ என்ன பண்ண? Praise the Lord. அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ. தன்னுடைய கண்களை யாருக்கு விளக்குகிறவன்? ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நீங்க நினைக்கலாம், எப்படி சாபம் வரும்? நாள சாபத்துக்கு விலக்கி ஆண்டவர் என்ன மீட்டு எடுத்திருக்கிறாரே. நமக்கு தெரியாமலே சில சாபங்கள் வருது. எப்படி வருது? ஒரு ஏழையை பாராமுகமாய் அசட்டை பண்ணும்போது, நம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்கும் போது என்ன வருதா? அநேக சாபங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் நமக்கு புரியாம இருக்குது. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நம்முடைய இருதயத்தை ஆராயவும், இப்படிப்பட்ட சாபங்களுக்கு நம்மை விளக்கி நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதே நீதிமொழிகள்ல 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், ஏழைக்கு இறங்கும் போது நாம் நல்ல மனத்திரையில பதிய வச்சுக்குவோம். கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கொடுத்தது அவர் கணக்குல வச்சிருக்கிற தேவன் அவர். நம்ம வாழ்க்கையில் அன்றாட ஏழைகளை பார்க்கும் போது பாராமுகமா இருந்திரவே கூட. இன்னொரு ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. இந்த ஏழைகள் தங்களுடைய வயலை அசட்டை பண்றாங்க. இந்த ஏழைகள், எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்றேன், தங்களுடைய வயல்களில் விளைச்சல் இல்லைன்னா, இங்க பக்கத்துல ஒரு மாந்திரிகம் பண்றவன் இருக்கிறான். இப்ப இருக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நம்முடைய நெப்பியாப்பட்டி மக்கள், செட்டியாப்பட்டி மக்கள் அவனை கூட்டிட்டு வந்து வயல்ல மந்திரிச்சு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் காலையில 7 மணிக்கு நான் ஒரு வயலுக்கு போய் போர் போடுற இடத்துல ஜெபிக்கிறதுக்காக நான் போனேன். அப்ப பக்கத்து வயல்ல அந்த மாந்திரிகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கை காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தை எடுத்து நல்ல கையை உயர்த்தி நாங்க நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கையை காட்டி இந்த இடத்துல போர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். போர் போட்டு முடிச்சிட்டாங்க. தண்ணி வரல. பயங்கர அதிர்ச்சி இவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மந்திரவாதி இருந்த இடத்துலயும் போர் போட்டாங்க, தண்ணி வரல. அப்ப எனக்கு போன் அடிக்கிறாங்க ராத்திரி, பிரதர் தண்ணி வரல பிரதர். அவங்க எனக்கு போன் அடிச்ச நேரத்துக்கும் நம்ம காரியங்கள்லாம் நடந்த நேரத்துக்கும் நான் கொடுத்த ஒரே ஒரு பதில், நிம்மதியா போய் படுத்து தூங்கி அதிகாலையில் எழும்பி போய் பாருங்க, நீரூற்றுக்கள் புறப்பட்டு தாங்க முடியாத அளவுக்கு தண்ணி வரும். உங்களால தண்ணி இறைக்க முடியாத அளவுக்கு தண்ணி வரும் பாருங்க. காலையில போறாங்க, அப்படியே நடக்குது. இது வேற எங்கேயும் இல்லை, மரிய ஜீவா வீட்டில் நடந்தது. இன்னொரு சாட்சி சொல்றேன். சொரண்டையில் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி பயங்கர பசி, அவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு காஃபியாவது கொடுங்கயான்னாக்க பிடிச்சி இழுத்து கார்ல தூக்கி போட்டு ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு போயிட்டாங்க. நானும் சந்தோஷமா போனேன். ஃபேக்டரியில் அவ்வளோ லேபர்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க அவ்வளோ பேரையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும்னாங்க. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணி தான் இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த ஒரு காரியம்.
ஃபேக்டரி உருவாகிறதுக்கு முன்னாடி போர் போட கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1500 அடி 2000 அடி போட்டு தண்ணி வரல. ஒரு வாரம் ஆச்சு, அழுதாங்க. நான் சொன்னேன், என்ன இப்படி சொல்றீங்க பிரதர், எங்களால தாங்க முடியல. அவங்க போன் பண்ணி சொன்ன அந்த நிமிடத்துக்கும் அடுத்த நாள் காலையில நீங்க போய் பாருங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு தேவ மனிதன் செலுத்துற விளைக்கரையம். ஒரு காரியம் நிறைவேறாமல் போவதற்கும் அந்த மணி துளிகள் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவனே தாமதியாதேயும் தீவிரப்படுத்தும், தேவனே தாமதியாதேயும் தீவிரப்படுத்தும். இந்த குரல் அவரால் சகிக்கவே முடியாது. அந்த கண்ணீருக்கு பதில் வந்து அதே மாதிரி அந்த ஊற்று கண்கள் பெருகி தண்ணி பயங்கரமா வந்தது. அவர் தாங்க இச்சடி சபையை கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செக்கு போட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஏழைகள் மாத்திர கர்த்தருடைய காலை பிடிச்சிட்டா அவர்கள் வயல்ல தானியங்கள் பெருகும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 13:23 பாருங்க. ஏழைகளின் வயல், ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. சத்தம் போட்டு ஒரு ஆமென். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரசடிப்பட்டிக்கு தன்ராஜ் பிரதர் கூப்பிட்டார். வீடு கட்ட போறேன் வாங்க பிரதர் ஜோமனு. சரின்னு அவருடைய எம்டி லேண்ட்ல போய் நின்று ஜோமன். அப்புறம் என்ன பண்ணாரு, இங்க இருந்து அன்னக்கிளி சிஸ்டர் வீடு கட்ட போறாங்க, எங்க 2 வீட்டுக்கும் ஒரே இன்ஜினியர் தான், அங்கேயும் வந்து ஜோமனுங்க. அங்கேயும் போய் ஜோமன். ஜோமன்னா ஒரு பப்பாளி மரம் என் உயரம் தான் இருக்கு. சட சட சடையா ஒரு 50 காய், ஒரு 50 காய் சும்மா அப்படி கைனால பறிக்கல. அவங்கள்ட்ட கேட்டேன், நான் 1 பறிச்சுக்கலாமான்னு கேட்டேன். தாராளமா பிரதர். நான் 1 பறிச்சா அவங்க 2 பறிச்சு 3 பைக்ல வச்சு கொண்டு வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டா வாய்ப்பே இல்லைங்க. ஒரே மரம் தான், அப்படியே கொத்து குத்தா தொங்கு, அவ்வளோ விதை. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தென்னந்தரியம்பட்டியில போட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே பப்பாளி தோட்டமா மாறட்டும்ட்டு. ஆமென். ஆமா, அங்க தேங்காய் விளைஞ்சு வந்துருச்சு முதற் பலன், சப்போட்டா விளைஞ்சு முதற் பலன், கொய்யாக்காய் விளைஞ்சு முதற் பலன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏழைகளின் வயல், ஏழைகளை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளை. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட போய் தாவீது பெருமூச்சு விட்டு அழுத, நான் ஏழை ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு ஆண்டவரே, உதவி செய்யுங்க தேவனே, என்னை தீவிரப்படுத்தும். இன்னைக்கு ராத்திரி அதாங்க ஆண்டவரை, இனியும் நான் பொறுத்திருக்க முடியாது, இனியும் நான் காத்திருக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு நான் காத்திருக்கிறது? சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 10வது வசனம். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். நல்லா கவனிச்சீங்களா? ஏழைகளினுடைய வயல்ல ஆகாரத்தை பெருக பண்ணுகிறார். ஏழைக்கு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு நீங்க கடன் கொடுக்கிறீங்க. ஏழைகளை அவருடைய தயவு பராமரிக்கிறது. இன்னொன்னு நீங்க மறந்துடாதீங்க, அவர் ஏழைகளுக்கு பலனா இருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீரன் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும். யாருக்கு பலன்? யாருக்கு பலன்? ஒரு ஏழை. அதான் நான் சொல்றேனே, எல்லாரும் கைவிட்ட நிலையில போய் அந்த தன்னந்தனியா முழங்கால் போடும்போது அவருடைய காலை பிடிச்சாரலாம். அவருடைய காலை பிடிச்சாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீரல்
மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல அப்படிப்பட்ட ஒரு துயர நேரத்துல ஏழைக்கு என்னவா இருக்கிறேன்? நெருக்கப்படுகிற எளியவனுக்கு இடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம் அவன் சொல்லி அழுதது என்ன? I am poor and needy. ஆண்டவரே, நான் உதவியற்றவன், பலனற்றவன், எளிமையானவன், சிறுமையானவன். எனக்கு நீங்க கண்டிப்பா என்னை ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆமென். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை, ஆண்டவரே இனி 40 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, இனியும் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இந்த சபையில், எங்களுக்கு மணவாளன், ஏற்ற மணவாளனை அனுப்பி எங்க காரியத்தை கைக்கூடி வர பண்ணி இந்த சபையை விட்டு சீக்கிரம் எங்களை அனுப்புங்க. சத்தமா ஒரு ஆமென். ரெண்டாவது, சீக்கிரம் அடுத்தடுத்த திருமணம் நடக்க தான் போகுது. ரெண்டாவது காரியம், யூ ஆர் மை ஹெல்ப். தாவீது சொல்றான், நீங்க தான் எனக்கு உதவி. எல்லாரும் அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த கானானிய பெண்மணி பிள்ளைய பிடிச்சுக்கிட்டு வரட்டிக்கிட்டே வர்றா. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே தயவுசெய்து இந்த கேஸ் அட்டன் பண்ணுங்க. எப்படி? இவனுங்க எப்படிப்பட்ட ஆள்னா, வர்ற ஆட்களை பூரா வரட்டி விடுற ஆட்கள். வர்ற ஆட்களை பூரா என்ன பண்றவங்க? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுங்கிற மாதிரி இவங்க யார் வந்தாலும் வரட்டி அடிப்பாங்க. ஆனா இவங்களுக்கே மனசு உடையுது. என்ன உடையுது? ஆண்டவரே, அந்த பொண்ணை பார்க்கும்போது பாவமா இருக்கு. அந்த பாருங்க, பேய் பிடிச்சு அந்த அம்மா படுற பாட்டை பாருங்க, கொஞ்சம் நின்று பாருங்க ஆண்டவரே. இவர் சம கோபத்தில் அவங்கள்ட்ட டென்ஷனா பேசுறாரு. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து எங்க போட முடியாது, நாய்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு திட்டுறாரு. பேதர் தான் வாங்கியிருப்பாரு இந்த திட்ட. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது, நாய்களுக்கெல்லாம் போட முடியாதுன்னு சம. ஒருவேளை நீங்க தனிமையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் இப்படி இயேசுநாதருக்கு கோபம் வருமா? நாய் பேயின் திட்டுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சோம். நம்ம அன்பு பாராட்டும் போது மரியாதையை காப்பாத்திக்கணும், இரக்கம் பாராட்டும் போது மரியாதையை காப்பாத்திக்கணும். அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு வார்த்தை கொடுத்துச்சு பாருங்க. இவரே வார்த்தை இல்லையா, அந்த பொண்ணுடைய விசுவாசத்துல ஒட்டாஞ்சிட்டாரு. ஏசாமிய நீங்க உட்கார வைக்கணும்னா ஃபெய்த் தாங்க, டைத்தெல்லாம் கிடையாது, ஃபெய்த் தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசாமிய நடக்க விடாம உட்கார வைக்கணும்னா என்னதான் வேணும்? விசுவாசம் தான். இந்த அம்மா ஒரு போடு போட்டுச்சு பாருங்க. நாங்க என்ன நாயா? உங்களை வரட்டிக்கிட்டே வர்றதுனால நாய்ங்கிறீங்களா? பரவாயில்ல, எஜமான் திங்கிறது கீழே விழுகும்ல, அதை நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவோ அற்புதம் உங்க மேல இருந்து வழிஞ்சு ஜீவ நதி போயிட்டு இருக்கு, இந்த தரையில போடுறதுல நாங்க ஒரு சுகத்தை பெற்றுக்கிறோமே. அவர் பார்த்தாரு, ஆடி போயிட்டாரு, பயங்கரமா ஆடி போயிட்டாரு. லார்ட் ஹெல்ப் மீ. அவர் கேட்ட வார்த்தை அதுதான், எங்களுக்கு உதவி செய்யும். அந்த விசுவாசத்தை பார்த்து அசந்து போனார். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க நிப்பாட்டணும்னா விசுவாசம். இன்னைக்கு ராத்திரி என்ன தெரியுமா சொல்லணும்? யார் என்னை என்ன வேணாலும் கிண்டல் பண்ணட்டும் ஆண்டவரை, எனக்கு 40 வயசு, எனக்கு 42 வயசு, எனக்கு 35 வயசு, எனக்கு 27 வயசு, எல்லாரும் என்ன பரியாசம் பண்றாங்க. நீங்களும் பரியாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தீவிரப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பைபிள்ல தொல்லை கொடுத்து ஜெயித்தவங்க நிறைய பேர். அல்லேலூயா. தொல்லை கொடுத்து ஜெயித்தவங்கல்ல, லூக்கா 18 ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மா சரியான நீதிபதி. கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில அவன் சொல்றான், ஒரு நீதிபதியவே ஒட்டைக்கிற அளவுக்கு நம்ம ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பாருங்க. ஒரு போதகர் மீட்டிங்ல ராமேஸ்வரத்துல பேசினேன். பாஸ்டர்ஸ் சோர்ந்து போக கூடாதுன்னு ஒரு செய்தி எடுத்தேன். அப்படியே இன்னமும் பசுமரத்தாணி மாதிரி பார்க்கும் போதெல்லாம் பாஸ்டர்ஸ் போன் அடிப்பாங்க. தங்கச்சி மடங்கிற இடத்துல எடுத்தேன். அவ்வளோ பாஸ்டரும் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. சில பாஸ்டர்ஸ் எல்லாம் தூக்கி எறியப்பட்டாங்க. இந்த சோர்வெல்லாம் போய் ஆண்டவருக்கு மகிமையா நான் சொல்றேன், விடமாட்டேன்டா கர்த்தரை.
என்ன பண்ணிட்டான் நியாயாதிபதியின் இடத்துல? ஓயாம தொல்லை கொடுத்து அவன் கேட்டான். நான் மனுஷனுக்கும் பயப்படுறது இல்லை, கர்த்தருக்கும் என்ன பண்றது இல்லை, பயப்படுறது இல்லை. ஆனாலும் இவ என்ன ஓயாம தொந்தரவு செய்கிறபடினால இவளுக்கு நான் நியாயம். இதையே நம்ம ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயம். இன்னைக்கு ராத்திரி அர்த்த ராத்திரில எந்திரிச்சு உட்கார்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசம் வாரமோ நான் கெடு போட்டுட்டேன். நீங்க கூட்டிட்டு வர்ற மாப்பிள்ளை தான் எனக்கு மாப்பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். நான் பார்த்த ஒரே பொண்ணு இந்த சிஸ்டர் தாங்க. அவங்க பார்த்த ஒரே மாப்பிள்ளை நான் தான். அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும். சும்மா ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கக்கூடாது. ஒவ்வொரு வீடா போய் ஸ்வீட் வச்சு பிஸ்கட் சாப்பிட்டு காப்பி குடிச்சு இந்த பொழப்பே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தாவீது அடிக்கிற முதல் கல்ல கோலியாத் விழுந்த மாதிரி விழுகணும். யோனத்தானுடைய முந்தின அடி மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி தீர்மானம் எடுங்க. நடு ராத்திரில நான் எந்திரிச்சு உட்கார்ந்து இப்படிதான் ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு இருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு தருவீங்களா தரமாட்டீங்களா? நான் வெளியில நடமாடுறதா இல்லையா? அடுத்த நாள் சாங்ஷன் ஆயிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு விடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒன்னும் இல்லை, என்கிட்ட ஒரு ஆள் தெரியாம உளறிட்டு போயிட்டான். இப்ப வந்திருக்கிற கலெக்டர் தங்கமானவருங்க. போனவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. நான் ஒரு 100 பேருக்காவது இதை சொல்லிவிட்டேன். ஆளாளுக்கு விண்ணப்பத்தை எழுதிட்டு போயிட்டாங்க. நடக்கிற உண்மை அதே மாதிரி அவர் செய்யறாரு, வாங்கி வைக்கிறார், பேசுறார். ஆளாளுக்கு காரியம் நடக்குது. இப்ப வந்திருக்கிற கலெக்டர் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. நம்ம கர்த்தர் ஒரு மனுஷன் லேடியா அதான் லேடி தான் அவங்களே செய்வாங்க அப்படின்னா நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் நல்லவரும். நான் தைரியமா சொல்றேங்க, உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார், உங்களை அவமானப்படுத்தவே மாட்டார். எழும்புங்க. ராத்திரில திடீர்னு தூக்கம் முழிக்கும் போது எந்திரிங்க. 10 மணிக்கெல்லாம் செல்போனை ஆஃப் பண்ணி தூக்கி போடுங்க. அங்கிட்டு மூளையில ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பிரின்சிபலை கொண்டு வாங்க. படுக்கையிலும் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே படுங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். உங்க தலைவாணிய கண்ணீரினால தலைவாணிலாம் நனைஞ்சு இருக்குங்க. அடுத்த நிமிஷம் கர்த்தர்ட்ட பதில் வர்றதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் ஏழைகளின் பலன். ஏழைனா ஒண்ணுமே இல்லாம தரித்திரத்தில் கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உதவியற்ற சிறுமையானவர்கள், தேவை நிறைந்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல பாருங்க, இந்த ஹெல்ப்ங்கிறதுக்கு தான் மனைவியை கொடுத்தார். மனைவிக்கு பேர் என்ன? ஹெல்ப்பர். மனைவிக்கு பேரே ஆண்டவர் என்ன வச்சாரு? சத்தம் போட்டு சொல்லுங்களேன். ஏற்ற துணை. ஆங்கிலத்தில் வந்து எப்படி இருக்கும்? ஹெல்ப்னா இருக்கும். ஆமா, யூ ஆர் மை ஹெல்ப்பர். நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நம்ம பேசுறதுக்கெல்லாம் எதிரிடையாவே மனைவி பேசுறாங்கல்ல. நீங்க எந்த காரியம் சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்லவே மாட்டாங்க. அப்படித்தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்னும் இல்லை, ரொம்ப ஹாப்பியா வேலை விட்டு போய் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் கடைவீதி போயிட்டு வரலாமா நீங்க சொல்லி, அடுத்த உங்களுக்கு என்ன வரும்? அடுத்த உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, இன்னைக்கு வேணாங்க நாளைக்கு போகலாம். அதோட உங்க மூளையெல்லாம் வறண்டு போயிடும். உங்க எப்படி சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுல எவ்வளவு கெட்டிக்கார ஆட்கள் நீங்க. ஏன்னா இப்படித்தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. எல்லாத்தையுமே நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் டாக் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது புருஷன்மார்களுக்கு தெரியாம என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் எய்த்து பேசுறேன்னு பல்லாறுன்னு விட்டுறது. அங்கதான் பிரச்சனை உருவாகுது. ஆமென், அல்லேலூயா. சத்தம் போட்டு இன்னும் சத்தமா
பாவம் நம்ம பயலுக கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் படுற பாடை பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த பிள்ளைய படுத்துற பாடுகளை பார்த்தீங்கன்னா, அதுகளுக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும்னு புரியவும் இல்லை. கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. செய்தித்தாள், நியூஸ், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கொடூர சம்பவங்கள் டெய்லி நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒரு கல்யாணம் பண்ண போற பிள்ளைக்கு தாயும் தகப்பனும் தாங்க முதல் கைடு. அல்லேலூயா சொல்லுங்க. யார் முதல் கைடு? ஃபர்ஸ்ட் கைடு யாரு? உங்க வாழ்க்கை தாங்க உங்க பிள்ளைக்கு வந்து வெளிச்சம். நீங்க வாழ்றத உங்க பிள்ளைங்க பார்க்கணும். நீங்க எப்படி வாழ்றீங்கிறத உங்க பிள்ளைங்க கவனிக்கிறாங்க. அவங்க பார்த்து அதன்படி தங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புறாங்க. Praise the Lord. அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, அதுக்கு ஒரு மறு பதில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, நான் அடிக்கடி ஆதி காலத்துல இருந்தே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். துடிப்பா இருக்கிற ஒரு ஆம்பளைக்கு சவச்சவன்னு இருக்கிற ஒரு பொண்ணை தான் கொடுப்பாரு. ஒரு ஆமீன் அல்லேலூயா ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தம் போட்டு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யற ஆளுக்கு உட்கார்ந்தா எந்திரிக்காத பொண்டாட்டியை கொடுப்பார். பெரிய வேதனை அது. அது தாங்க முடியாத உபத்திரவம். அது இதுலெல்லாம் ட்ரைனிங் எடுத்து வளரணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வீட்டை நீட்டா வச்சுக்கிற மனைவிக்கு வீட்டை குரங்கு மாதிரி வச்சுக்கிற புருஷன் கிடைப்பான். என்ன பண்ணி தொலைகிறது? வேற வழி இல்லை. என்ன ஆண்டவரை ஏற்ற துணை நீங்க இதுதானா? இல்லை, அவருடைய சிருஷ்டிப்பே அதுதான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய சிருஷ்டிப்பே எப்படின்னா, நீங்க பயங்கர புத்திசாலியா இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற புருஷன் மங்குனி மாதிரி இருப்பான். ஒரு வேலையும் செய்ய மாட்டான். கடைக்கு போயிட்டு வானா அப்படிமா, ஏன்டா இவனை போய் கட்டிச்சான், இவனை போய் கல்யாணம் பண்ணணும் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு புருஷனை வீரனா உங்களால மாற்ற முடியும். சத்தம் வரல. அவன் ஏழையா இருந்தாலும் கோழையா இருந்தாலும் புருஷனா மாற்ற முடியும் உங்களால. இன்னும் சத்தமே வரல. ஆண்டவர் ஒரு ஏழைய நினைச்சிட்டாருன்னா விட மாட்டார். ஆமென். அதனால நீங்க குடும்பத்துல தேவையில்லாம சண்டை போடாதீங்க. என்கிட்ட வந்து அழுவாங்க நிறைய பேர். அண்ணே வீட்டுக்கு போனேனே, ஒரு விசேஷத்துக்கு ஒய்ஃபை கூப்பிட்டேனே, வரமாட்டேன்னு பிரேக் டவுன் பண்ணுதுன்னு. சரி பரவாயில்ல, விட்டுட்டு நீ பாட்டு போப்பா அப்படின்னு. என்னன்னு எப்படி சொல்றீங்க? முதல் டைம் விட்டுட்டு போப்பா, ஆட்டோமேட்டிக்கா உன் வேலையை செய். அல்லேலூயா. அடுத்த நாள் கேட்டுச்சா, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டுச்சா, இன்னைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னிச்சா? ஆமாண்ணே அதே மாதிரி கேட்டுச்சுன்னு. கூட்டிட்டு போனியா? ஆமா. இதெல்லாம் நடைமுறை பழக்கம்பா. அது எப்பயுமே அவங்க கவுண்டர் டாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த நல்ல காரியம் செய்ய எடுத்தாலும் ஏற்றிக்கு கூட்டிக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏற்ற துணைன்னு இருக்கு. அதான் ஏற்ற துணை. உன்னை ஒழுங்குபடுத்துறதுக்காகவே, உன்னை எதிர்க்கிறதுக்கு இல்ல, உனக்கு வந்து எதிர்வாதம் பண்ணி உன்னை உருவாக்குறதுக்கு, கர்த்தர் உனக்கு அப்படி அழகுபடுத்துறதுக்கு தேவனே அந்த காரியத்தை செய்யறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாதனமா இந்த கிறுக்க கட்டி தொலைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இவருடைய அருமை எனக்கு இப்பதான் தெரியுது, பைத்தியக்காரன்னு நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அவருடைய அருமை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பைபிள்ல இருந்து ஒரு சாம்பிள் சொல்லணும்ல. மொர்தெக்காய் வந்து வாசல்லே, அரண்மனை வாசல்லே படுத்து கிடக்கிறார். அவர் எல்லாருக்கும் எப்படிதான் தெரிஞ்சாரு? அற்பமா தான் தெரிஞ்சார். ஆமான் உள்ள வருவான், வெளியே போவான், எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. மொர்தெக்காய் மட்டும் குட் மார்னிங் என்ன செய்ய மாட்டாரு, குட் நைட்டும் சொல்ல மாட்டாரு, என்னன்னு என்ன சொல்ல மாட்டாரு. இவருக்கு சம கடுப்புங்க. யாருக்கு? ஆமானுக்கு. இவன் என்னடா இவ்வளவு ரப்பு ராங்கியா இருக்கிறான். ஒரு நாள் பார்த்து சொல்றாரு, எஸ்தர், நான் உன்னை வளர்த்தவன், உன்னை ஆளாக்குனவன், உனக்கு வந்து பெரிய கிரேடில் இருக்கிற, நான் இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேனாக தான் இருக்கிறேன், அரண்மனை காவல்காரனாக தான் இருக்கிறேன். நீ ராஜாவுக்கே எப்படி இருக்கிற? மனைவியா இருக்கிற. ஏற்கனவே இருந்த நல்ல மனைவி வஸ்தி, அவர் ராஜா தேவையில்லாம எல்லாருக்கும் முன்னாடி அவ அழகை காட்டணும்னு சொல்லி
அந்த அம்மா போட நீலாம் ஒரு புருஷனான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு மொர்தெகாய், இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. எப்படிங்க? அது வேற காலம் இல்லைங்க. நான் இன்னைக்கு எடுக்கிறேன் பாருங்க குடும்ப ஆசீர்வாதம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு உதவியா இருக்கும்படி தான் இதை பேசிட்டு இருக்கேன். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி இந்த ராஜ்ய மேன்மை உனக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாமே. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தேவன் உங்களே என்னை வச்சிருக்கலாமே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட காலத்துக்கு. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி. தயவு செய்து இந்த வார்த்தையை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. யாராவது வந்து உதவி கேட்டா முடியாது முடியாதுன்னு சொல்லாதீங்க, ஏதாவது செய்யுங்க. சத்தமா ஒரு ஆமென். ஒரு 50,000 கேட்கிற இடத்துல ஒரு 5,000 இருந்தா கொடுங்க. பிரதிபலன் பார்க்காம கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், முகம் கோணாம கொடு, இருந்தா கொடுத்துரு. இந்த காலத்துல எப்படிங்க? இப்படிப்பட்ட காலத்துல உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. தயவு செய்து உங்களை கை கூப்பி சொல்றேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை என்னை கர்த்தர் வச்சிருக்கிறதே உதவி செய்யறதுக்கு தான். நான் என் வயசுக்கு எனக்கு 61 வயசு முடிய போகுது. நான் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவரே நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சும்மா லேசா அப்படி திரும்பி பார்த்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு மாதிரி நான் யாக்கோபு கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். எப்பா நீ தான்ப்பா இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்த, என்ன பண்ண உன் மனைவிகள்கிட்ட, என்னால இயன்ற மட்டும் உங்க அப்பனுக்கு நான் வேலை செஞ்சிட்டேன். அல்லேலூயா. என்னால இயன்ற மட்டும் உழைச்சிட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிட்டேன், என்னால இயன்ற மட்டும் வேலை செஞ்சிட்டேன். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு யாரையுமே அசட்ட, சபையில ஒருத்தரையுமே அசட்ட பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே விலையேற பெற்றவங்க. அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன். யூ ஆர் மை டெலிவரர். அல்லேலூயா. முதல் காரியம் தாவீது என்ன சொல்றாரு? ஐ எம் புவர் அண்ட் நீடி. அவர் சொல்றாரு, எனக்கு நான் ஒரு தேவை நிறைஞ்ச மனுஷன், ஏழை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஆண்டவரே யூ ஆர் மை ஹெல்ப், எனக்கு நீங்க உதவி செய்யறவங்களா இருக்கிறீங்க. மூணாவது என்ன சொல்றாரு? என்னை விடுவிக்கிறவர். இந்த 3 காரியத்திலையும் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தீவிரம் காட்டணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க சாட்சி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாள்ல தள்ளி போக கூடாது. ஆண்டவரே எங்க பாஸ்டருக்கு 62 வயசு பிறக்கிறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் நடக்கணும். சத்தம் போட்டு ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆளுக்கு 62 பிறக்கிறதுக்குள்ள எனக்கு என்ன ஆகணும்? திருமணம் நடக்கணும். தீவிரப்படுத்துங்க ஆண்டவரே. சத்தம் போட்டு ஒரு ஆமென். நான் சிறுமையும், இந்த வார்த்தை படிக்கும் போதே நம்ம கண்ணில் தண்ணி ஊத்துது பாரு. நான் சிறுமையும், கர்த்தரோ தேவரே என் விடுவிக்கிறவருமா இருக்கிறேன். என் தேவனே. தயவுசெய்து பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தாமதியாதே. இன்னொரு முறை. இன்னைக்கு பண்ண பிரசங்கத்தினுடைய பெயர் என்னன்னா, தேவனே தாமதியாதே. இன்னைக்கு ராத்திரி பூரா திடீர்னு முழிப்பு வருதா, எந்திரிச்சு உட்காந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாத ஆண்டவரே, தாமதம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என்ன பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மனசு வெக்கமா தான் போச்சு. ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ. நீங்க நினைக்கலாம் ஊழியக்காரரா இருக்கு, நான் மனுஷன் தானேமா. உங்களுக்கு இருக்கிற அதே கை காலு தானே எனக்கு இருக்கு. எனக்கு என்ன ஸ்டீல் பாடியா?
எனக்கு என்ன வேற உடம்ப கொடுத்துருக்கிறாரா கர்த்தர்? எனக்கும் அதே ஃபீலிங் இருக்கு, உணர்வு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. என்ன நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றதுனால தூங்காம பிரசங்கம் பண்றேன். நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனால என்ன பண்ணிக்கிறீங்க? தூங்கிக்கிட்டே கேட்கிறீங்க. பஸ் ஓட்டுற டிரைவர் தூங்காம தான் ஓட்டணும். தூங்கினார்னா என்னத்துக்கு ஆகும்? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். அல்லேலூயா. நான் சிறுமையும் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை படிங்க பார்க்கலாம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, இருதயம் சோர்ந்து போகிறது. பரிசுத்தவான்களே சோர்ந்து போனாங்க. எலியாவே என்னானாரு? போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துருங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, என்ன திரும்ப சொல்லு? போதும் கர்த்தாவே, ஜீவனை எடுத்துக்கங்க. அப்படியா? இன்னும் ஒரு முறை சொல்லு, போதும் கர்த்தாவே. ஒன்னு எல்லாருக்கும் சொல்லவா? தெரியாத்தனமாகவோ தெரிஞ்சோ போதும்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஒர்க்குலோடு அதிகமாகும். என்ன சத்தமே இல்லை? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, போதும்னு. தெரியாத்தனமா ஜோம் பண்ணிவிட்டீங்கன்னா ஒர்க்குலோடு அதிகமாகும். ஆண்டவருடைய குணத்தை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவர் கூப்பிட்ட உடனே அக்கினி இறங்கி வந்துச்சா இல்லையா? அக்கினி இறக்குன ஆள் தானே, எசபேலை நடுங்க வச்ச ஆள் தானே. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு? போதும் கர்த்தாவே. என்னைக்கு ஒரு ஊழியக்காரன் திருப்தி அடைகிறானோ ஒர்க்லோட அதிகமாக்கிடுவார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீ போக வேண்டிய தூரம், நீ ரொம்ப தூரம் போகணும் தம்பி. நீ என்ன ஏமாத்தலான்னு நினைச்சியா? என்னை பார்த்து எல்லா ஊழியர்களும் சொல்லுவாங்க. நம்ம சபையில குறிப்பிட்ட சில பெரியவங்க, ஆண்கள்ல பெண்கள்ல, பிரதர் நீங்க ஓடுன ஓட்டம் போதும் பிரதர், அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் அடிக்கடி சொல்வாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். தெரிஞ்சோ தெரியாம கூட இனிமே வாய்னால போதும் கர்த்தாவேன்னு சொல்லிடாதீங்க, கொன்னு எடுத்துருவார். போக வேண்டிய தூரம் அதிகம். ஆனா சும்மா அனுப்ப மாட்டார். அதையும் சொல்றேன், நல்ல இறைச்சியை கொடுப்பாரு, நல்ல தண்ணி கொடுப்பாரு, நல்ல சாப்பாடு கொடுப்பாரு, நல்ல வேலை வாங்கிடுவார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருவாரு, தண்ணி கொடுத்துருவாரு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுத்துருவாரு. போடான்னு சொல்லி எலியாவை விரட்டி, நீ போய் ஆசக்கேல ராஜாவா அபிஷேகம் பண்ணு, சரியா? நிம்சின் குமாரன் ஆகிய யெகூவ நீ என்ன பண்ணு? ராஜாவா அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு, போ அப்படின்னு. நம்ம என்னைக்கு போதுங்கிறோமோ, ஒண்ணு இல்ல, ஆபரேஷன் பண்ணி கிடக்கிறேன் பாஸ்டர் அப்படிங்கிற. அப்பதான் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பரவாயில்ல பாஸ்டர், என்னைக்கு டிஸ்சார்ஜ் பாஸ்டர்? புறப்பட்டு 3 நாள் ஜப முகாம் வந்து. எவ்வளவு மீட்டிங் நான் போகாம உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? நான் இந்த தேவ சமூகத்துல இன்னைக்கு காலையில எவ்வளவு நேரம் பேசினேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில மோகன் சென்னை டீமு, மெட்ராஸ் டீமு, கிட்டத்தட்ட 12 டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் மெட்ராஸ்ல 26ஆம் தேதி செல்வராஜ் மகன் நிச்சயதார்த்த அன்னைக்கு கூட்டம். என்னால போக முடியல. இன்னைக்கு போன் அடிச்சுட்டாங்க, ஜெபிக்கிற மனுஷனை தேடுறவங்களை காணோம். புதுக்கோட்டைக்கு யாரும் இல்லை. 12 டிஸ்ட்ரிக்ட் வந்திருந்தாங்க, 38 மாவட்டத்துக்கு 12 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருந்தாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. போகல. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? எனக்கு யாருமே இல்லை பிரதர் துணை செய்ய. அந்த நிலைக்கு வந்துட்டீங்களா? அற்புதம் உறுதிங்க. பக்கத்துல சொல்லுங்க, யாருமே இல்லைங்க, எங்க பாஸ்டர் கூட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். அற்புதம் உறுதி, 100% கேரண்டி. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் வந்துட்டாருங்க. அல்லேலூயா.
41:1 மட்டும் படிச்சுட்டு ஜெபிக்க போறோம். 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். எப்படிங்க? இந்த சிறுமைப்பட்டவன் மேல, இந்த ஏழையின் மேல சிந்தை உள்ளவன் எப்படியா? பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நடக்க போதுங்க, உங்களை விடுவிக்க போறாருங்க, உங்களுக்கு உதவி செய்ய போறார், உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார், உங்களை பாதுகாக்க போகிறார், உங்க மன விருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். சின்ன ஜெபம், தாமதியாதீங்க, தீவிரமா வாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். Don't delay, come quickly. ஆண்டவரே தீவிரப்படுத்தும், என் வாழ்க்கையில தீவிரமா வாங்க, நான் எதிர்பார்ப்போட இருக்கு. ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இந்த மிரக்கலை பார்க்க ஆயத்தமாயிட்டீங்களா? இந்த அற்புதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்களா? எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி இயேசுவை பாருங்க. நல்ல இயேசுவை பாருங்க, நல்ல இயேசுவை பாருங்க. தாமதியாதையும் தீவிரமாய் வாரும். அவ்வளவுதான். தாமதியாதையும் தீவிரமாய் வாரும். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவே தாமதியாதையும் தாமதியாதையும் தீவிரமாகவே வந்து உதவி செய்யும். தாமதியாதையும் தீவிரமாகவே வந்து உதவி செய்யும். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். தாமதியாதையும் தீவிரமாகவே வந்து உதவி செய்யும், வந்து உதவி செய்யும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை விடுவிப்பார். என் தேவன் விடுவிப்பார், என் தேவன் உதவிடுவார், என் தேவன் பாதுகாப்பார். கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இனி தாமதிப்பது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. தீவிரப்படுத்துகிறவர், இனி தாமதிப்பது இல்லை. Don't delay, don't delay, don't delay. Come quickly, Lord. தீவிரமாகவே, தீவிரமாகவே வந்து உதவி செய்யுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல வாயை திறந்து கதறுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. என் வாழ்க்கையின் நாயகரே, என் வாழ்க்கையின் நம்பிக்கையே, என் வாழ்க்கையின் விடுவெள்ளியே, ஜெகோவா ராஃபா, ஜெகோவா ராஃபா, ஜெகோவா ராஃபா, விடுவிக்கிறவரே. என் தேவன் விடுவிப்பார், என் தேவன் குணமாக்குவார். கட்டாயம் உங்களை குணமாக்குவார், கட்டாயம் உங்களை தீங்குக்கு விலக்கி காப்பார், கட்டாயம் உங்க சத்துருக்களுக்கு விலக்கி மீட்பார்.